Hello students, welcome back. Class 12, exercise 12.2, question number 6. Construct truth table for the following statements. First subdivision, negation P and negation Q. P, Q, ரெண்டு variables இருக்கு. So இதுக்கு ஒரு truth table வரைஞ்சோம்னா 2 power 2 equal to 4 rows வரும். Okay, let us draw a table now. P, Q, negation P, negation Q, அடுத்து negation P and negation Q. இப்போ statement P ஓட truth values எழுதிக்கலாம். ரெண்டு statement மே true இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு statement false இருக்கலாம். அடுத்து Q ஓட truth values true false true false. இப்போ negation P னா statement P க்கு opposite. So true இருந்தா false, false இருந்ததுன்னா true. அடுத்து negation Q, Q க்கு opposite. So false true false true. அடுத்து negation P negation Q ரெண்டுக்கும் and எடுக்கணும். andனா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே true இருந்தா தான் true இல்லைன்னா false. So இதான் first questionக்கான answer. அடுத்து second questionக்கு truth table போடலாம். P Q இதோட truth values எழுதியாச்சு. அடுத்து negation Q. So negation Q னா Q க்கு opposite. So true becomes false and false becomes true. அடுத்து P and negation Q. Statements P negation Q இது ரெண்டுக்கும் and எடுக்கணும். andனா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே true இருந்தா தான் true இல்லைன்னா false. So true and true true மற்றதெல்லாம் false. அடுத்து full statement negation of P and negation Q. So இந்த fourth காலத்துக்கு negation எடுத்துக்கணும். False becomes true and true becomes false. So இதுதான் second questionக்கான answer. அடுத்து third questionக்கான truth table போடலாம். P Q negation Q இது மூணுக்கும் truth values எழுதியாச்சு. அடுத்து P or Q. or னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே false இருந்தா false இல்லைன்னா true. அடுத்து full statement P or Q or negation Q. இப்போ இந்த fourth column third column இது ரெண்டுக்கும் or எடுக்கணும். or னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே false இருந்தா தான் false, ஒரு ஸ்டேட்மெண்ட் true இருந்தாலும் true தான். ஸோ இப்போ இங்க false true இருக்கு. ஸோ this is true. அடுத்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே true இருக்கு. ஸோ அதுவும் true தான். அடுத்து false true. So that is also true. அடுத்து true false அதுவும் true தான். So இதுதான் third questionக்கான answer. அடுத்து fourth subdivision பண்ணலாம். P Q R மூணு வேரியபிள்ஸ் இருக்கு. So இதுக்கு ஒரு truth table போட்டோம்னா 2 power 3 equal to 8 rows வரும். ஓகே, இப்போ ஒரு டேபிள் வரைச்சுக்கலாம். வேரியபிள்ஸ் P Q R அடுத்து negation P, அடுத்து if negation P then R. அடுத்து P if and only if Q, அடுத்து இந்த full statement if negation P then R or P if and only if Q. இப்போ வேரியபிள் P ஓட truth values எழுதிக்கலாம். 4 true 4 false. அடுத்து வேரியபிள் Q ரெண்டு true ரெண்டு false னு எழுதணும்.
அடுத்து வேரியபிள் ஆர் ட்ரூ ஃபால்ஸ் மாத்தி மாத்தி எழுதணும். அடுத்து நெகேஷன் பி, நெகேஷன்னா ஆப்போசிட். ஸோ ஸ்டேட்மெண்ட் பிக்கு ஆப்போசிட் 4 ஃபால்ஸ் 4 ட்ரூ. அடுத்து இஃப் நெகேஷன் பி தென் ஆர், நெகேஷன் பி ஆர் இது ரெண்டுக்கும் இஃப் தென் எடுக்கணும். இஃப் தென்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸ், மற்றதெல்லாம் ட்ரூ. அடுத்து பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சேமா இருந்தாதான் ட்ரூ. மற்றதெல்லாம் ஃபால்ஸ். அடுத்து இந்த 5th காலம் 6th காலம் இது ரெண்டுக்கும் அண்ட் எடுக்கணும். அண்ட்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸ். So this is the required answer.